கோவிட்க்கு அப்புறம் பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இப்பதான் டிராவல் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டிராஃபிக் அண்ட் ரெவன்யூவை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைச்சது என்னன்னா இந்த க்ரோயிங் டிமாண்டை ஹேண்டில் பண்ண ஏர்பஸ் திரும்பவும் A380 மேனுஃபேக்சரிங்கை ரெஸ்யூம் பண்ணுவாங்க அண்ட் ஏர்லைன்ஸும் இந்த ஏர்கிராஃப்ட் அதிக ரூட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஏர்பஸ் சைடு A380 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை 2021 ஸ்கிராப் பண்ணிட்டு அதை இப்போ A321 XLR அசம்பிளி லைனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல எவ்வளவுதான் டிமாண்ட் அண்ட் நீட் இருந்தாலும் ஏர்பஸ் கிட்ட இருந்து திரும்பவும் ஒரு A380 வர சான்ஸே கிடையாது. ஆல்சோ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல சில மிடில் ஈஸ்டர்ன் கேரியர்ஸை தவிர வேற எந்த ஏர்லைன்ஸும் A380 ஆப்ரேட் பண்ண பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல. பிகாஸ் ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய குவாட் இன்ஜின் ஏர்கிராஃப்ட். ஸோ அட்லீஸ்ட் 85 to 90% லோட் ஃபேக்டர் இருந்தா மட்டும்தான் அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஏர்லைன்ஸ்னால ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியும். அந்த ஏர்கிராஃப்ட் அதிக ஃபியூல் கன்சியூம் பண்றது மட்டும் இந்த ஹை ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு ரீசன் கிடையாது. இந்த ஏர்கிராஃப்ட்டை லேண்ட் பண்ணணும்னா லேண்டிங் சார்ஜஸ் இருக்கு, ஏர்போர்ட்ல பார்க்கிங் பே காஸ்ட் இருக்கு, ஏரோ பிரிட்ஜஸ் ஆப்ரேட் பண்ற காஸ்ட், மெயின்டைன் பண்ண அதிக டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. ஆன்போர்ட்ல பைலட்ஸை இன்க்ளூட் பண்ணாமே நார்மலா 22 crew members இருப்பாங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட் ஃபேக்டர் இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்றதுல இருக்கனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ் அவங்க ஃபிளீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏர்கிராஃப்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சைஸும் ரொம்ப பெருசா இருக்கனால வெரி லிமிடெட் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ்ல மட்டும் தான் இதை லேண்ட் பண்ண முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் சென்னை ஏர்போர்ட்ல ஒரு A380 கூட பார்க்க முடியல. ஆல்சோ இந்த ஏர்கிராஃப்ட்ல ஃபிளெக்சிபிலிட்டின்ற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ இருக்க மாடர்ன் ஏர்லைனர்ஸ் லைக் A350, 787 எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லோட் ஃபேக்டர்லயே ப்ராஃபிட் மார்ஜின் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்கிராஃப்ட்டை பொறுத்தவரை டிமாண்ட் அதிகமா இருந்தாலோ கம்மியா இருந்தாலோ ப்ராஃபிட்ன்ற ஒரு ஃபினான்ஷியல் ஃபேக்டருக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால தான் ஏர்லைன்ஸ்னால இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்டை ஷார்ட் ஹால்லையும் ஆப்ரேட் பண்ண முடியுது, லாங் ஹால்லையும் ஆப்ரேட் பண்ண முடியுது. பட் A380 பொறுத்தவரை அட்லீஸ்ட் 70% ஆஃப் த சீட்ஸை ஃபில் பண்ணா மட்டும்தான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கவர் பண்ற அளவுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ மாடர்ன் ஜெட்ஸை பொறுத்தவரை 80 to 90% சீட் ஃபில் பண்ணி ஆகணுன்றது ஒரு ஆப்ஷனல் ஃபேக்டர். பட் A380 பொறுத்தவரை அது மேண்டட்டரி. ஸோ ஏர்லைன்ஸ்க்கு இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணா அதிக தலைவலி தான் இருக்கே தவிர ப்ராஃபிட்ன்ற விஷயம் டிமாண்ட் இல்லைனா லோட் ஃபேக்டர் ஹையா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஒரு பெரிய மார்க்கெட் அண்ட் டொமஸ்டிக் பாப்புலேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கு. கல்ச்சுரல், அட்வென்ச்சர், ஸ்பிரிச்சுவல், வைல்ட் லைஃப், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், மெடிக்கல், லக்ஸரி இந்த மாதிரி எல்லா விதமான டூரிசமும் இந்தியாவில் இருக்கனால தான் இன்டர்நேஷனல் அரைவல்ஸும் அதிகமாக இருக்கு. ஸோ டிமாண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் இந்தியாவில் இவ்வளோ அதிகமாக இருந்துமே இந்தியன் கேரியர்ஸ் யாரும் A380 கன்சிடர் பண்ணல. A380 இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ற எல்லா ஏர்லைன்ஸும் ஹப் அண்ட் ஸ்போக் மெத்தட்ல தான் அந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹப் அண்ட் ஸ்போக்னா என்ன, பாயிண்ட் டு பாயிண்ட்னா என்னன்னு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்டர்ன் கேரியர்ஸ், யூரோப்பியன் கேரியர்ஸ், ஏஷியன் இவங்க எல்லாருமே ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஹப் அண்ட் ஸ்போக் மெத்தட்ல கனெக்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்ல தான் A380 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எமிரேட்ஸ், எட்டிஹாட், குவாண்டஸ், சிங்கப்பூர், லுஃப்தான்சா இவங்க எல்லாரும் லண்டன்ல இருக்க டிராஃபிக்கை மெல்பர்ன், சிட்னி, ஆக்லாந்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் A380 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியன் கேரியர்ஸை பொறுத்தவரை லாங் ஹால் டிராவல்னா நம்ம கிட்ட ஏர் இந்தியா மட்டும் தான் இருக்கு. இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்னு பார்த்தா லைக் லண்டன்ல இருக்கவங்கள ஆஸ்திரேலியால கனெக்ட் பண்றது, ஆர் ஆஸ்திரேலியால இருக்கவங்கள யூரோப்ல கனெக்ட் பண்றது. சோ இந்த கேஸ்ல ஏர் இந்தியாவை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சூஸ் பண்றதே கிடையாது. சொல்ல போனா இந்தியால இருக்கவங்களே சூஸ் பண்றது கிடையாது. சோ இந்த ரீசன்னாலேயே இந்தியால இருக்க ஏர்லைன்ஸ்க்கு A380 வாங்கணும்ன்ற நீட் வந்ததே கிடையாது. கிங்ஃபிஷர் இந்த டைம்ல A380 வாங்கலாம்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்குள்ள பேங்க்ரப்ட் ஆகி அந்த ஏர்லைனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ஒரு क्वेश्चन கேட்கலாம். இந்தியன் பாப்புலேஷனை பார்க்கும்போது டொமஸ்டிக் மார்க்கெட்லயே பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கே, 400-500 பேர் எல்லாம் ஒரு ஃபிளைட்ல ஈஸியா லோட் பண்ணலாமேன்னு கேட்டா பண்ணலாம் தான். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் இந்தியால A380 சப்போர்ட் பண்ற அளவுக்கு ரன்வே அண்ட் டார்மக் ரொம்ப கம்மியான ஏர்போர்ட்ஸ்ல தான் இருக்கு. கரண்ட்லி ஆபரேஷன்ல இருக்க 150 இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல வெறும் 3 ல இருந்து 4 ஏர்போர்ட்ஸ்ல மட்டும் தான் A380 சப்போர்ட் பண்ண முடியும். சோ டொமஸ்டிக் மார்க்கெட்ல A380 ஆப்ரேட் பண்ண பொட்டன்ஷியல் இருந்துமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ்னால எந்த ஏர்லைன்ஸ்னாலயும் ஆப்ரேட் பண்ண முடியல. சோ இப்போதைக்கு எந்த ஏர்லைன்ஸ்க்கெல்லாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையோ அந்த ஏர்லைன்ஸ் மட்டும் தான் கரண்ட் வேர்ல்ட்ல A380 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் US ஓட ஏவியேஷன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியன் மார்க்கெட் மாதிரி தான் அவங்களுக்கும் அதிக ரெவன்யூ டொமஸ்டிக் டிராஃபிக்ல இருந்து தான் வருது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த US ஏர்போர்ட்ஸ்ல A380 சப்போர்ட் பண்ண முடிஞ்சும் எந்த US கேரியரும் A380 வாங்கல. சோ அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பத்தி உங்க தாட்ஸ் ஆர் ஒபினியன் இருந்தா கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் வீடியோஸ் என்னோட சேனல்ல டீடைலா போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.